மேலே ஒரு திருவிழாவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த திருவிழாவுடைய ஷார்ட்டை நான் சொல்கிறேன். கன்னி பெண்கள் கன்னி தேவதையை உருவாக்கி தலைமையிலையோ இல்லை ஷோல்டர்லையோ வைத்துட்டு அந்த ஆற்றுல போய் அவங்க கரைக்கிறாங்க. கரைக்கிறதுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, அவங்க வாழ்க்கையில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு சாபம் நீங்குது என்பதாக அவங்க நம்புகிறாங்க. இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் அங்கே ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், எங்கள் தாத்தா பண்ணாங்க இந்த மாதிரி பூஜையை, எங்கள் அப்பா பண்ணார், இப்போ நானும் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கேன், இதை நான் பண்ணதுனால எங்கள் கிராமம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ரொம்ப நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்பதாக அவர் சொன்னார். இதை நீ கேட்கும்போது எனக்கு ஒரு காரியம், இதை நான் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் என்ன நீ ஐஸ்வர்யமாக வைப்பார் ஆண்டவர், நீ பணக்காரனா ஆவ, நீ செழிப்பா இருப்ப, நீ கார் வாங்குவ, பைக்கு வாங்குவ, ஃப்ளைட்டு வாங்குவ, ஏர்பிளைன் வாங்குவ, இப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ இவர் ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன என்பது நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுக்கான முதல் காரணம் அவர் என்னுடைய தகப்பன், அவர் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், அவர் முதல்ல என் மேலே அன்பாக இருக்கிறாரு, நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன். ரெண்டாவது, அவர் எனக்காக பாவத்துக்காக நான் அடைய வேண்டிய ஆக்கினிய, என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர் சிலுவையில் பெற்றுக்கிட்டாரு. அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் நான் இயேசு கிறிஸ்து கிட்ட நான் வந்திருக்கிறேன். எனக்கு பணம் கொடுப்பாரோ, எனக்கு ஐஸ்வர்யம் கொடுப்பாரோ, எனக்கு இது கொடுப்பாரோ, எனக்கு அது கொடுப்பாரோ என்பதுக்காக நான் வரல. ஆண்டவர்கிட்ட நான் வந்ததுக்கான முதல் நோக்கம், அவர் எனக்காக மரித்தாரு, என் பாவத்துக்கு அடைய வேண்டிய ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டாரு என்பதை நான் நம்புறதுனால தான் நான் அவரை தேடுறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில பணத்தை வைத்து இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அதை நீங்க பெற்றுக்கோங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.